உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகாகவி பாரதியினுடைய பிறந்தநாள் விழாவாக இன்றைய நிகழ்ச்சி ஒரு நாள் நிகழ்ச்சி தொடர்ந்து கவியரங்கங்களும் இசையரங்கமும் உரையரங்கமுமாக சிறார் அரங்கமுமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இன்றைக்கு இப்பொழுது இந்த தருணத்திலே ஒரு கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. இந்த கவியரங்கத்தினுடைய தொடக்க பாடல் பாடுவதற்காக திருமதி ஆனந்தி தீனதயாளன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த அமர்வினுடைய வரவேற்பை வழங்குவதற்காக திண்டுக்கல்லை சேர்ந்த திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த அமர்வுடைய தலைமை பொறுப்பிலே கவிஞர் திலகம் சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற திருமதி து பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒரு நல்லதொரு அமர்வாக இந்த கவியரங்கம் மலர இருக்கிறது. இப்பொழுது இந்த நிகழ்வின் தொடக்க பாடலை பாடி சிறப்பிக்குமாறு திருமதி ஆனந்தி தீனதயாளன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தமிழ் குடும்பத்தினருக்கும் மற்றும் அனைவருக்கும் முதலில் எனது பணிவான வணக்கங்கள். சென்னையிலிருந்து திருமதி ஆனந்தி தீனதயாளன். தொடக்க பாடல். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமலர்ந்ததனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ் கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. அனைவருக்கும் நன்றி. பாடல் வந்துடுச்சாப்பா? ஒரு பாடலை பாடினார்கள் திருமதி ஆனந்தி தீனதயாளன் அவர்கள். தொடர்ந்து வரவேற்பை வழங்குவதற்காக இணைந்திருக்கக்கூடிய திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொடர்ந்து செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். இன்றைய பெருங்கவி பாரதி விழா மிக சிறப்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைய அமர்வு 7 நிகழ்வாக இந்த அமர்வு 7 நமக்கு ஒருங்கிணைத்து நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் இந்நிகழ்வின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருமதி து பவானி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்று ஒரு அழகான பாடலோடு இந்நிகழ்விலை தொடக்க பாடலாக பாடிய அம்மா ஆனந்தி தீனதயாளன் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இதில் பங்கேற்க உள்ள கவி ஆளுமைகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மா மணிமேகலை அம்மா, கா சத்தியவதி குமார், கவிஞர் ரேவதி கணேசன், கவிஞர் பூ பிரகாஷ், முனைவர் கிருஷ்ண திலகா, பேராசிரியர் ஏ சித்ரா, கவிஞர் அம்சவேணி செல்வராஜ், கவிஞர் அருணா, கவிஞர் பிரபுலிங்கம், கவிஞர் கலைச்செல்வி, கவிஞர் கு அம்பிகாவதி,
கவிஞர் சு லலிதா புவனேஸ்வரி போன்ற பல்வேறு கவிப்பெருமக்கள் இங்கே கவிதை பாட வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்நிகழ்வினுடைய நிறைவு பாடலை பாட காத்து கொண்டிருக்கிறார் கவிஞர் ராமலட்சுமி அம்மா அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இன்று அமர்வு 7ல் கலந்து கொண்டு அதனுடைய பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இந்த அமர்வு 7ஐ நமது தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பவானி அம்மா அவர்கள் வசம் ஒப்படைத்து விட்டு இடம் சார்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றிகள் அம்மா. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரை சேர்ந்த திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் இன்றைய கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு பல்வேறு தளங்களிலும் பயணித்து வருகிறார். கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம் என்று பல தளங்களிலும் பன்முக திறன் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வாருங்கள் திருமதி பவானி அவர்களே, இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்று நடத்த அன்புடன் அழைக்கிறோம். சீர்மிகு ஆசிரியர், கவிஞர் திலகம் என்பன போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். இவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்க தலைமை பொறுப்பேற்க வருக 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 வரவேற்கிறோம். வாருங்களம்மா. நன்றிகள் ஐயா. திட்டிக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி, அன்னை தமிழுக்கும் ஐயன் வள்ளுவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, இன்று காலை முதல் இன்று வரை மிகச் சிறப்பாக பாரதியின் பிறந்த நாள் விழாவில் மிகச் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு கவியரங்கம், உரையரங்கம், இசையரங்கம், சிறார் அரங்கம் என்று பல்வேறு அமர்வுகளாக மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று கடைசி அமர்வாக கவியரங்கம் தொடங்கி இருக்கின்றது. கவியரங்கத்திற்கு என்னை தலைமையாக தேர்ந்தெடுத்தமைக்கு முதற்கண் நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். முதலில் தலைமை கவிதையாக என்னுடைய கவிதை, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, எண்ணத்தினில் சிறந்தவற்றையே எழுச்சியாக்கு நீ, திண்ணமானதை உறுதியாகவே மனத்தினிலேயே, வளமாகவே இருந்திடவே வழிதனையே, உளமாகவே திகழ்ந்திடவே உழைத்திட்டே, வாழையடியாய் என் வம்சம் வாழ்ந்திடவே, தோழமையுடன் உயர்ந்திடவே தோள் கொடுத்தேன், நம்பியவர் ஏமாற்றிட நான் உரைத்தேன், தெம்புடனே முயற்சித்து தெளிவு பெற்றேன், செல்வங்களும் முயற்சினிலே செழித்தோங்கிட, நல் வளங்களும் குடும்பத்தினில் நிறைந்திடவே, வினையதுவே விளைந்திடாது விழித்தெழுந்தேன், நினைப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்றே, பொறுமை உடையோர் புகழதனையே பெற்றிடுவார், வறுமை நிலையில் வீழ் வருந்திடாமல் நிமிர்ந்திட்டே கணிந்திடுவாய், கண்டு உன்னதம் பெறுவாய், செல்வம் பெற்றிட செயல்களை இனிதாய், நல்விதம் புரிந்தே நானிலம் செழிக்க, நல்லோர் வார்த்தையை நயம்பட துணைக்கொள், அன்பு கொண்டே வன்மம் மீது வாழவே என்று கூறி என்றாலே வரும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலோ இவரின் கவிதைதான் பொங்கி வரும். பட்டிமன்றத்திலே விளிர்பவராம், கவிதையிலும் கலக்குபவராம். தமிழ் சொல்லெடுத்து பாரதியின் புகழ்வாழ வந்திருக்கும் சத்தியவதி குமார் அம்மா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். நன்றி அம்மா. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களையும், இன்றைய அமர்விற்கு தலைமை பொறுப்பு வகிக்கும் பவானி அம்மா அவர்களையும், ஒருங்கிணைப்பாக இருக்கும் கல்யாணி அம்மா அவர்களையும் மட்டுமுள்ள அனைத்து கவி ஆளுமைகளையும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி எனது கவியை தொடங்குகிறேன். நான் உங்கள் சத்தியவதி குமார், திருப்பூர் மாவட்டம். முண்டாசு கவிஞனே ஈடில்லா இமயமே, முண்டாசு கவிஞனே ஈடில்லா இமயமே, பிராணிகளையும் நேசித்தவனே, இயற்கையையே சுவாசித்தவனே, பறவைகளிடமும் பரிவு காட்டியவனே, பாரதத்தாயின் தலைமகனே, காக்கை குருவிகளையும் தன்னினமாய் பார்த்தவனே, கொஞ்சம் கிளியிடமும் காதல் மொழி பேசியவனே, பூவும் குயில்களின் இசையை கண்டவனே, பூவும் குயில்களிடமும்
இசையை கண்டவனே, வெடிக்கும் எரிமலையாய் எவர்க்கும் அஞ்சாதவனே, வீரத்தை விதைத்தவனே, கோழைகளை களை அறுத்தவனே, அந்நிய மொழிகளுக்கும் ஆதரவு தந்தவனே, அன்னை தமிழை அமுதமாய் பருகியவனே, அந்நிய மொழிகளுக்கும் ஆதரவு தந்தவனே, அன்னை தமிழையே அமுதமாய் பருகியவனே, திண்ணிய நெஞ்சினனாய் விடுதலையை வேண்டியவனே, தீர்க்கதரிசியாய் அன்றே ஆடி பாடியவனே, தீர்க்கதரிசியாய் அன்றே ஆடி பாடியவனே, தன்னை போலவே தாழ்ந்தவர்களையும் உயர்த்தியவனே, தீண்டாமை வேண்டாம் என்று தலை நிமிர்த்தியவனே, மண்ணில் மாணிக்கமே, மகளிரின் காவலனே, பெண்ணிற்கு சம உரிமை தந்த பெருமகனே, பெண்ணிற்கு சம உரிமை தந்த பெருமகனே, கற்பின் பெருமையை பாஞ்சாலி சபதத்தில் நிலைநிறுத்தியவனே, கல்வியின் சிறப்பை கவிதையாய் வடித்தவனே, ஈடில்லா கவியமுதை பாரினுக்கே கொடுத்தவனே, கல்வியின் சிறப்பை கவிதையாய் வடித்தவனே, ஈடில்லா கவியமுதை பாரினுக்கே கொடுத்தவனே, மதங்கொண்ட யானையால் இன்னுயிரை இழந்தவனே, விண்ணிலும் அரியணை ஏறிய தெய்வ கவியாய் திகழ்பவனே, விண்ணிலும் அரியணை ஏறியே தெய்வ கவியாய் திகழ்பவனே, மாற்றுக்குறையாத மணிமகுடத்தின் ரத்தினமே, மாற்றுக்குறையாத மணிமகுடத்தின் ரத்தினமே, புத்துயிர் பெற்று பீனிக்ஸ் பறவையாய் பறந்து வா, இளம் பாரதத்தை சீர்தூக்க அக்னி குஞ்சாய் எழுந்து வா, புத்துயிர் பெற்றே பீனிக்ஸ் பறவையாய் பறந்து வா, இளம் பாரதத்தை சீர்தூக்க அக்னி குஞ்சாய் எழுந்து வா என்று கூறி எனது கவிதையை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் சத்யவதி குமார், திருப்பூர் மாவட்டம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பம்மா, மிக அருமையான கவி வரிகளை தந்திருக்கிறீர்கள் அம்மா. அந்த பாரதியை போற்றி முண்டாசு கவிஞனே என்றும் ஈடில்லா இமயம். ஆமாம், பாரதி எப்பொழுதுமே ஈடில்லாத ஒரு இமயம் தான். பாரத தாயினுடைய தலைமகன் இவன் என்றும், காக்கைக்கும் குருவிக்கும் குயிலுக்குமே அந்த இசையை கண்டவன் என்றும், அந்நிய மொழிகளுக்கு ஆதரவு தந்தவன், இருந்தாலும் அன்னை மொழியை அறிவாய் கற்றவன் என்றும், மண்ணினுடைய மாணிக்கம், பெண்ணிற்கு சம உரிமை தந்தவன் என்று, கல்வியினுடைய சிறப்பை கவியாய் படைத்தவன் என்றும், என்றும், பீனிக்ஸ் பறவையாக மீண்டும் வா பாரதி என்றும், பாரதியினுடைய சிறப்பை மிக அருமையாக தங்களுடைய கவி வரிகளால் படைத்திருக்கிறீர் அம்மா. தங்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தார் இலக்கிய பூங்காவின் சார் ரேவதி கணேசன் அம்மா அவர்கள் இல்லத்திலே பெற்றவராம். ஜெர்மனி வானொலிக்கு கவிதைகள் பல வழங்குபவராம். சீர்காழியின் செந்தமிழ் சுடராம். ரேவதி கணேசன் அம்மா அவர்கள் செந்தமிழ் சொல்லடித்து என்று வரவேற்கின்றனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறி, இன்று தொடர் நிகழ்ச்சியாக உலக சாதனையாகவும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, நீலகண்டன் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும், தலைமை தாங்கி கொண்டிருக்கும் சகோதரி பவானி அவர்களையும், ஆரம்ப நிகழ்வில் தமிழ் பாடல் பாடிய ஆனந்தி தயாளன் சகோதரி அவர்களையும், வரவேற்பு நல்கிய கல்யாணி சகோதரியும், நிறைவு பாடல் பாட இருக்கும் சகோதரியும், கவி பாட இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம். எனது கவிதை பாரதி வாழ்க. வெற்றி திலகமிட்ட முண்டாசு கவிஞனுக்கு நெற்றி அழகு, வீர நடைபோட்ட காரனுக்கு மீசை அழகு, சின்னஞ்சிறு குழந்தையிடம் கொஞ்சி பேசுவதில் நீ அழகையா, பிறர் துன்பத்தைக் கண்டு கொதித்தெழுந்த பாரதத்தின் தீ நீயே, உன் வழியில் என் பிள்ளைகள் என்று நடை போடுகிறார்கள், ஜாதி மதம் என்று எல்லோரிடம் ஒற்றுமை நாட்டிய பாரதத்தின் தீயே நீ ஐயா, உன் புகழ் வாழ்க. அடுத்தவருக்கு தொண்டு செய்வதில் உனக்கு நிகர் யாருண்டு இவ்வுலகில், சேர்ந்து வாழ்ந்தால் சிறுகுணம் போகும் என்று சிற்பொழியில் தந்தாயே நீ, நாட்டை காக்க உன் நாடி நரம்புகளை சிலிர்க்க வைத்தாயே, உன் புகழ் வாழ்க. பாரதியே நீ 7 வயதில் கவிதை எழுதியதால் இன்று உன் புகழை உலகமே எழுதுகிறது.
கண்ணன் பாட்டு பாடிய காவிய தலைவனே, வெள்ளைக்காரனை விரட்டிய வெள்ளை மனம் கொண்டவனே, உன் புகழ் வாழ்க, பாரதி நாமம் வாழ்க. உன்னை வணங்கி பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அழகிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சிறப்பம்மா, சிறப்பான கவி வரிகள். பாரதி வாழ்க அப்படின்னு சொல்லி மிக அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். நெத்தி திலகமிட்ட பாரதி, உனக்கு உன்னுடைய மீசை அழகு என்றும், பிறர் துன்பத்தைக் கண்டு கொதித்து எழுந்த பாரதி என்றும், ஜாதி மதங்களை ஒழித்த பாரதி என்றும், 7 வயதில் கவிதை எழுதி தொடங்கிய பாரதி. அதனால் இன்றளவும் உண்மையை பின்பற்றியே அனைத்து கவி மக்களும் கவி எழுதுகிறார்கள் என்றும், கண்ணன் பாட்டு பாடிய பாரதி என்றும், பாரதி நீ வாழ்க என்று மிக சிறப்பாக பாரதியை வாழ்த்திய தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றிங்க சகோதரி. அடுத்து பூ பிரகாஷ் ஐயா. கடலோர காவிய நாயகனாம், கடலூரின் கண்ணிய புதல்வனாம், பன்னாலே பல தனங்களில் பயணிப்பவராம், வள்ளலார் செந்தமிழ் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராம், பிரகாசமாய் ஒளி வீசும் பிரகாஷ் ஐயா அவர்களை கவி பாட அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். வணக்கம் அம்மா. போற்றும் பைந்தமிழையும் என்றும் கன்னி தமிழோடும் எண்ணற்ற புகழோடு வீற்றிருக்கும் எங்கள் கவியரங்க நடுவர் அவர்களையும் உடனிருந்து ஊக்கம் அளிக்கும் எனது கவி உறவுகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். பாரதியே மீண்டு வா. அட்ட திசை எங்கிலுமே அன்னை மொழி வென்றிடவும் அமிழாபம் விடுதலைக்கு அடுக்கடுக்காய் கவி எழுதியவரே, இனி ஒரு விதியாக இவ்வுலகை கொளுத்தேன இதந்தரு மனையாளை இனிமையென சாற்றினாயே, ஊருக்காக எழுதினான் ஊசியுடன் நூல் ஏற்றியே, ஊருக்காக எழுதினான் ஊசியுடன் நூல் ஏற்றியே, நெருப்பு பிழம்பாக நெற்றியிலே பொட்டியிட்டே, ஏறெடுத்த உழவனாக ஏட்டினில் தமிழாலே எரிகவியால் ஏகாதிபத்தியம் எழுந்தோட செய்தவரே, தமிழுக்கு மீசையிட்டு தமிழருக்கு ஆசை ஊட்டி, தமிழுக்கு மீசையிட்டு தமிழருக்கு ஆசை ஊட்டி, தமிழே உயிரென தரமாய் சொன்னவரே, சுதந்திர பாட்டெழுதி சுடராக திகழ்ந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தவரே, தேருக்குள் உற்சவராய் தேரிட்டு உணர்வெழுப்பியே தேசத்தை மொழிந்து தேசிய கீதம் இசைத்தவரே, பாரதம் செழித்திட பாரதம் செலுத்தியே பாத்திரம் மிகுந்த பாத்திரமானவரே, தீந்தமிழ் பாடியவர் தீட்டணியை மாற்றியே முந்தைய சிறப்பினை முனைப்படம் தந்தவரே, குடிலாடு மாட்டமாகி குவலத்தை நோக்கியே கமிழ்ந்திடும் நல்மணமாய் கற்பித்தாய் ஒற்றுமையை, சுற்றும் புவியில் சுடராய் பிறந்து சிந்தைமிகு கவி கொண்டு சிதறிடிய செய்தவரே, பாலகனாய் பாவெழுதி பாருக்குள் முண்டாசுடன் பாங்கான சித்திரத்தில் பாரதியே மீண்டு வா. இந்த நல்லது ஒரு நல்வாய்ப்புக்கு வழங்கிய அனைத்து நல் உலகங்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை ஐயா, அருமையான கவி வரிகள். பாரதியே மீண்டும் வா என்று மிக சிறப்பாக அந்த பாரதியை அழைத்திருக்கின்றீர்கள் ஐயா. அன்னை மொழிக்கு அடுக்கடுக்காய் கவிதை எழுதியவன், நெருப்பு பிளம்பில் நெத்தியில் பொட்டு இட்டான் என்றும், தமிழுக்கு மீசையிட்டு தமிழுக்கு உயிரூட்டி தமிழே சுவாச காற்றாய் வாழ்ந்தவர் என்றும், பாரதம் ஓட்டியவர் ஒற்றுமைக்கு வித்திட்டவர் என்றும், சுற்றும் விழி சுடராலேயே தம்முடைய பாக்களை எல்லாம் ஏற்றினார் என்று மிக சிறப்பான கவி வரிகளை பாடிய கடலூர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பு ஐயா. அடுத்து, பெயரிலேயே சிவபெருமானை லிங்கமாக வைத்திருப்பவரே, தூய உள்ளம் கொண்டவரே, பரந்த உள்ளம் கொண்டே பார்ப்போற்றும் பிரபுலிங்கம் ஐயா அவர்களே, பன்ருட்டி பலாச்சுவை போல தேன் சுவையான கவியை கொண்டு வருகின்றார் பிரபுலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் கவி பாட அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். மைக் எடுத்துட்டு பேசுங்க ஐயா, ஒலி வாங்கிய எடுத்துட்டு பேசுங்க.
ஐயாவுக்கு கேக்குதுங்களா? பேசுங்க ஐயா. கேக்குதுங்க, பேசுங்க. நல்ல பன்முக கவிஞன் பாரதியின் பிறந்தநாள் விழாவை இன்று காலை முதல் இன்னும் இரவு வரை தொடர்ச்சியாக நடத்தி வரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஈடு இணையில்லா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும், கவியரங்கம் தலைமையேற்று நடத்தும் சகோதரி பவானி அவர்களுக்கும், திருமதி கல்யாணி அவர்களுக்கும், திருமதி ஆனந்தி அவர்களுக்கும், அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். முதன்முறையாக நான் தற்போது சங்கத்தில் கலந்து நேரடியாக கலந்து கொள்கிறேன். ஏதேனும் தவறு இருந்தால் பொறுத்திருந்து என்னை வழிகாட்டவும். மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு மரபு கவிதை எழுதியுள்ளேன், வாசிக்கிறேன். கனவில் கண்ட மயிலை காட்சியாய் காண வேண்டின் கானகம் கூட சென்று கண்டிட தேடல் வேண்டும். ஊனினை உண்ண தேடனும் உறங்காது காட்டிலே வேங்கை, தேனினை கூட்டிலே சேர்க்க தேனீக்கள் பூக்களை தேடிடும். வானிலே வட்டமிடும் வல்லூரும் ஓடி ஓடியே பறக்கணும். தோணியாய் சிறக்க நீவீர் தொலையா துணிவுடன் ஆடணும். உழவனும் உரிய காலத்தே உழுது விதைத்து வளர்த்து கழனியில் கதிர்களை காண களைத்திடாது உழைக்க வேண்டும். எதற்கும் அஞ்சிடாது உழைத்து எய்திட வேண்டும் இலக்கை. பதற்றம் நீங்கி பாங்காய் பண்போடு வாழ்ந்திட வேண்டும். சதா சர்வகாலமும் நினைந்து சாதிக்க ஏற்ப உழைக்கணும். உதாரணம், சதுரங்க போட்டியின் உலகமா வீரன் குகேஷ். தனது திடமான சிந்தனை தாழாது உயர்ந்து நிலைக்க மனதில் உறுதி வேண்டும். மனிதனாய் மாண்போடு வாழவே. அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றிகள் ஐயா, மிக சிறப்பு. ஐயா அவர்கள் காலையிலிருந்தே நம்மளுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் அதாவது ஐயாவும் ஐயாவினுடைய துணைவியாரும் இருவருமே காலை முதல் இணைந்து மிக நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலையும் இசையரங்கம் மற்றும் சிறார் அரங்கத்தை மிகவும் ரசித்து பார்த்தார்கள். மகிழ்ச்சி ஐயா, நன்றிகள் ஐயா. மனதில் உறுதி வேண்டும் என்னும் தலைப்பில் ஒரு மரபுப்பா கவிதை மிக அழகாக எழுதியிருக்கின்றீர்கள். கனவில் கண்ட மயிலே காட்சியில் காணுகிறேன் என்றும், தேடினேன் அந்த குயிலையும் பறவையும் எங்கே என்று என்றும், வானிலே வட்டமிடும் வல்லூறு பறவை போல் கழனியில் கதிர்களை காண களைத்திடாமல் உழைத்து வாழ வேண்டும். பதற்றம் நீங்கி பண்புடன் வாழ மனதில் உறுதி வேண்டும் என்று மிக அழகான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் ஐயா. தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார் மனதார வாழ்த்துக்களையா. அடுத்த ஐயா அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் வட்ட கவிஞரே, கவிகளின் கவி நாயகரே, தமிழுக்கு கருணை உள்ளம் கொண்ட அருணா கவிஞர் அருணா திருப்பானந்தல் ஐயா அவர்களே, வாருங்கள், தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள் ஐயா. வணக்கம். முதல் நான் கவிஞர் அருணா திருப்பனந்தாள். சங்கத்தமிழின் இலக்கிய பூங்கா சாதனை சரித்திரமே சிங்கத்தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழர் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் பூங்கா திருமதி சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும், தங்க தலைமை தகவாய் அளிக்கும் அன்பு சகோதரி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், அலையின் கட்டையில் தமிழை தந்திடும் ஜெர்மன் தமிழருவிக்கும், பல்சுவை தமிழின் அருஞ்சுவைப்பாக்களை பருகிடும் அன்னங்களுக்கும்,
என்னை போல் கவிதை வழங்க காத்திருக்கின்ற ஆளுமைகளுக்கும் தன்னை என்னுள் தருவித்தவளாம் தமிழ் மொழி அன்னைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். பாரதியே, பைந்தமிழின் சாரதியே, பாரதிர சிரித்தவனே பாரதியே, பாவிரிய பைந்தமிழில் வடித்தவனே, பூவுதிர புதிதாக பிறப்பது போல் பாவுதிர பசுந்தமிழில் படைத்தவனே, பூவுதிர புதிதாக பிறப்பது போல் பாவுதிர பசுந்தமிழில் படைத்தவனே, நாவுதிரும் சொல்லெல்லாம் நயம்படவே தேமதுர தமிழாக இனிக்கிறது, போதமிழும் மலராக மனம் பரப்பும் தாதினிய தீந்தமிழும் ஜனிக்கிறது, வயிற்றுக்குள் வறுமையதை வளர்த்தாலும் வளர்தமிழில் வளமையினை வாழ வைத்தாய், வயிற்றுக்குள் வறுமையதை வளர்த்தாலும் வளர்தமிழில் வளமையினை வாழ வைத்தாய், பிற உயிர்க்கும் பகிர்ந்தளிக்கும் பக்குவத்தை குறைவின்றி நிறைமனதில் கொண்டிருந்தாய், பசித்திருக்கும் வேளையிலே தனியொருவன் புசித்திடவே ஏதுமில்லை என்றாலே ஜகத்தினையே அழித்திடுவோம் என்றாயே அகத்தினிலே அக்னியை வளர்த்தாய், பசித்திருக்கும் வேளையிலே தனியொருவன் புசித்திடவே ஏதுமில்லை என்றாலே ஜகத்தினையே அழித்திடுவோம் என்றாயே அகத்தினிலே அக்னியை வளர்த்தாயே, குஞ்சனவே இருந்தாலும் வயிற்றுத்தி பஞ்சனவே பற்றிவிடக் கூடுமன்றோ, நெஞ்சகத்தில் யாசகத்தை நினைக்காமல் வெஞ்சமரின் வீரன் என நின்றாயே, மண்ணடிமை ஒழிந்தாலும் மாநிலத்தில் பெண்ணடிமை மடியாமல் விடுதலையா, மண்ணடிமை ஒழிந்தாலும் மாநிலத்தில் பெண்ணடிமை மடியாமல் விடுதலையா, விண்ணேறி விந்தைகள் புரிந்திடவே பெண்ணவளும் புறப்பட்டார் உன்னாலே, விண்ணேறி விந்தைகள் புரிந்திடவே பெண்ணவளும் புறப்பட்டார் உன்னாலே, ஆதி முதல் வெறுத்தாயே சாதிகளை ஏதியினால் அறுப்பதுவும் இயலாதே, ஆதி முதல் வெறுத்தாயே சாதிகளை ஏதியினால் அறுப்பதுவும் இயலாதே, வாதிடுவோர் திறம்படவே வழக்குரைத்தால் நீதியினை நிலைநாட்டல் முடியுமாம், சுதந்திரத்தை காணும் முன்னே சொர்க்க வாசல் கதவுகளை திறந்து விட்டாய் கவியினாலே, சுதந்திரத்தை காணும் முன்னே சொர்க்க வாசல் கதவுகளை திறந்து விட்டாய் கவியினாலே, ஆட்டத்தை பாட்டத்தை ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தை கூட்டியுமே கொக்கரித்தாய், ஆட்டத்தை பாட்டத்தை ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தை கூட்டியுமே கொக்கரித்தாய், விடுதலையின் குரலினையே பாடலுக்குள் படையதனின் நடையெனவே ஓட வைத்தாய், விடுதலையின் குரலினையே பாடலுக்குள் படையதனின் நடையெனவே ஓட வைத்தாய், கூடுதலாய் உணர்ச்சியினை கூட்டி வைத்தாய், விடுதலையும் விரையும் என்றே உணர வைத்தாய், மழலைகளின் மனதிலே தைரியத்தை அழகுடனே ஆத்தி இணை சூடிவிட்டாய், மழலைகளின் மனதிலே தைரியத்தை அழகுடனே ஆத்தி இணை சூடிவிட்டாய், குழந்தைகளின் உள்ளத்தில் குதூகலத்தை குழகுடனே கூட்டிடவே பாடி வைத்தாய், காலையிலே படியென்றே பகர்ந்தாய் நீயே, காலையிலே படியென்றே பகர்ந்த நீயே மாலையிலே விளையாட்டை பரிந்துரைத்தாய், பிற்பகலில் உற்சாகம் கொள்வதற்கு பாடலையும் ஆடலையும் அறிந்துரைத்தாய், பிற்பகலில் உற்சாகம் கொள்வதற்கு பாடலையும் ஆடலையும் அறிந்துரைத்தாய், இமிழ்தான தமிழென்றே உரைத்த நீயே அமிழ்கிறதே மொழி என்றும் அறைந்தாயே, இமிழ்தான தமிழென்றே உரைத்த நீயே அமிழ்கிறதே மொழி என்றும் அறைந்தாயே, உணர்கின்றோம் இந்நாளில் உன் வார்த்தை உண்மையதும் உள்ளத்தில் உரைக்கிறது, உணர்கின்றோம் உன்மொழியை இந்நாளில் உண்மையதும் உள்ளத்தில் உரைக்கிறது, ஆங்கிலத்தை கலக்காமல் வரிகள் இல்லை தாங்கிடுமோ தமிழ் நெஞ்சம் வழிகளினை, ஆங்கிலத்தை கலக்காமல் வரிகள் இல்லை தாங்கிடுமோ தமிழ் நெஞ்சம் வழிகளினை, மீட்டெடுக்கும் முயற்சியினை மேற்கொள்வோம் பாட்டனது மனக்குறையை போக்கிடுவோம், திக்கட்டும் சென்றிடுவீர் கலைபலவும் திறத்தோடே கற்றிடுவீர் எனச் சொல்லி திக்கற்று திகைத்திடவே கூடாதென அறிவியலை அணி சேர்க்கும் வழி சொல்லி, செல்லம்மா மீதினிலே காதலினை கண்ணம்மா மூலமுமே கடத்தினாய், செல்லம்மா மீதினிலே காதலினை கண்ணம்மா மூலமுமே கடத்தினாய், என்னம்மா உருகினையே என்பதனை எண்ணாத வகையிலே எழுதினாய், செல்லம்மா பாரதியை அமர வைத்து செல்லமாக அவர் அருகில் நின்று கொண்டு நல்விதமாய் சுதந்திரத்தை சுட்டினாயே பல்லோர்க்கும் பாடத்தை புகட்டினாயே, செல்லம்மா பாரதியை அமர வைத்து செல்லமாக அவர் அருகில் நின்று கொண்டு நல்விதமாய் சுதந்திரத்தை சுட்டினாயே பல்லோர்க்கும் பாடத்தை புகட்டினாயே, பாஞ்சாலி சபதத்தை படைக்கையிலே பாரதத்தின் விடுதலையை இணைத்திட்டாய், பாஞ்சாலி சபதத்தை படைக்கையிலே பாரதத்தின் விடுதலையை இணைத்திட்டாய், குயில் தோப்பில் குயில் பாட்டை கோர்க்கையிலே விலங்குகளின் பொறிமொழியை மொழிபெயர்த்தாய், குயில் தோப்பில் குயில் பாட்டை கோர்க்கையிலே விலங்குகளின் பொறிமொழியை மொழிபெயர்த்தாய், கண்ணனுக்கு பல வேடம் போட்டுவிட்டே ஆண்டவனை சேவகனாய் ஆட்டுவித்தாய்,
கண்ணனுக்கு பல வேடம் போட்டுவிட்டே ஆண்டவனை சேவகனாய் ஆட்டுவித்தாய். என்னையுமே அறிவுடனே ஏன் படைத்தாய் பராசக்தி எனக் கேட்டே பரிதவித்தாய். என்னையுமே அறிவுடனே ஏன் படைத்தாய் பராசக்தி எனக் கேட்டே பரிதவித்தாய். காணி நிலம் கடவுளிடம் கேட்டபோதே பூதான இயக்கத்தை தொடங்கிவிட்டாய். காணி நிலம் கடவுளிடம் கேட்டபோதே பூதான இயக்கத்தை தொடங்கிவிட்டாய். வாணியிடம் பாவரத்தை பெற்றதாலே நானிலத்தில் பாரதியாய் விளங்குகின்றாய். வாணியிடம் பாவரத்தை பெற்றதாலே நானிலத்தில் பாரதியாய் விளங்குகின்றாய். ஒற்றுமையை வலியுறுத்தும் வரிகளதும் நற்றுணையாய் நிலம் வருமே நெஞ்சினோரும் பற்றியுனை பைந்தமிழர் சென்றாலே வெற்றியினை அடைவாரே நீழ்புவியில். ஒற்றுமையை வலியுறுத்தும் வரிகளதும் நற்றுணையாய் நிதம் வருமே நெஞ்சினோரும் பற்றியுனை பைந்தமிழர் சென்றாலே வெற்றியினை அடைவாரே நீழ்புவியில். பாரதி புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். அருமை அருமை ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. தங்களுடைய கவி வரிகள் ஒவ்வொன்றும் மிக அருமையாக இருந்தது. பாரதியே பைந்தமிழ் சாரதியே என்று பாவிலிய பைந்தமிழ் பாடி பூவுதிர பாட்டை படித்தான் என்றும் தேமதுர தமிழை படித்தான் என்றும் வயிற்றுக்குள் வறுமை இருந்தாலும் வளமதனை கவிதையில் படைத்தான். மண்ணடிமை ஒழித்தாலும் ஆதி முதல் வெறுத்தாய் சாதிகளை என்றும் சுதந்திரம் காணும் முன்னே சுர்க்கவாசல் கதவுகளை திறந்து வைத்தாய் என்றும் மழலைகளினுடைய மனதிலே ஒரு தைரியத்தை ஊட்டியவன் என்றும் பிற்பகலில் உற்சாகம் வரக்கூட பாடலை எழுதி வைத்தான் என்றும் ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் இல்லை தாங்கிடுமோ தமிழ் நெஞ்சம் என்றும் செல்லம்மா வீதியிலே கண்ணம்மா வடிவில் காதலை வடித்தாய் என்றும் செல்லமாய் பாரதியை அமர வைத்து நல்வழியில் சுதந்திரத்தை அறிவித்தாய் என்றும் மிகச் சிறப்பான ஒரு கவி வரிகளை படைத்த கவிஞர் அருணா திருப்பனந்தல் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. மிகச் சிறப்பு கவி வரிகள் அனைத்தும். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி. அம்பிகையின் குணம் கொண்டவளாம், எளிமையின் நாயகியாம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பலரை இணைத்தவராம், தம் மாணவர்களை திருக்குறள் வாசித்தலில் கலந்து கொள்ள செய்தவராம், சிரித்த முக அழகையாம், திண்டுக்கல் நாயகியாம், அம்பிகாவதி அம்மையாராம். வாருங்கள் தோழி அம்பிகா அவர்களே, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம். ஆளென தலை தோங்கி நிற்கின்ற எனது தமிழை வணங்கி பெருங்கவி பாரதி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் என்றார் மகாகவி பாரதி. அவருடைய வைர வரிகளை இங்கு பதிந்து கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவனை தொழுது செயலராம் பாரதிதாசனை போற்றி ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் பணிச்செம்மல் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கு தலைமை வைக்கக்கூடிய து பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கு எனது வணக்கத்தை கூறிக்கொண்டும் வரவேற்புரை வழங்கிய ரா கல்யாணி அம்மா அவர்களுக்கு எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு அழகான பாடலோடு இக்கவியரங்கை தொடங்கிய ஆனந்தி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து சொந்தங்களுக்கும் கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு பாரதியுடைய வைர வரிகளில் எனது கவிதையை தருகிறேன். மாற்றம் தேடிய மனிதர்கள் வேண்டிய சுதந்திரம் இங்கு வேண்டும், மாற்றம் தேடிய மனிதர்கள் வேண்டிய சுதந்திரம் இங்கு வேண்டும், ஏட்டோடு நில்லாமல் எல்லோர் செயலிலும் மாற்றம் வேண்டும், ஏட்டோடு நில்லாமல் எல்லோர் செயலிலும் மாற்றம் வேண்டும், தூய தமிழில் உரையாடி குழந்தைகள் கொண்டாடும் விதமாக மாற்றம் மொழிதனிலே வேண்டும். இங்கு பெண்மையை காக்கும் பெண்மை வரமாக மாற வேண்டும், பெண்களை அளிக்கும் பெண்கள் சாபமாக அல்ல, பெண்மையை காக்கும் பெண்மை வரமாக மாற வேண்டும், பெண்களை அளிக்கும் பெண்மை சாபமாக அல்ல, ஆணுக்கு சளைத்தவர்கள் இல்லை பெண்கள் என்று வாய்ப்பாட்டோடு நில்லாமல் செயலூக்கம் பெற வேண்டும், பெண்மையை காக்கும் தெய்வங்களுக்கு மாலை சூட்ட வேண்டும், ஆம் மாலை சூட்ட வேண்டும், யாவரும் சமம் என்ற நிலை மாற மனதில் உறுதி வேண்டும், மானுடம் செழிக்கச் செய்யும் உழவர்கள் இங்கு காக்கப்பட வேண்டும், இல்லாமை என்ற நிலை ஒழிய வேண்டும், இங்கு இல்லாமை என்ற நிலை ஒழிய வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை மாற வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை மாற வேண்டும், பொய்யான வாக்குகளை அள்ளி வீசி, பொய்யான வாக்குகளை அள்ளி வீசி
ஓட்டுக்களை விலை பேசி விற்கும் தலைவர்கள் தேரும் முறை வேண்டாம் இங்கு. பொய்யான வாக்குகளை அள்ளி வீசி ஓட்டுக்களை விலை பேசி விற்கும் தலைவர்கள் தேரும் முறை வேண்டாம் இங்கு. அளிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் இங்கு. சுத்தமான பூமி வேண்டும், அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். சத்தான விவாதம் வேண்டும், எதற்கும் சாயாத மனம் வேண்டும் இங்கு. மனதில் உறுதி வேண்டும், ஆம் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியின் வைரவரிகளை மீண்டும் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. தொடக்கத்திலேயே பாரதியினுடைய கவி வரிகளை பாடி மிகச் சிறப்பாக, துன்பம் நேரும் சமயத்தில் தோண்டுவிடக் கூடாது, அதை வெட்டும் வாளாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி மனதில் உறுதி வேண்டும் என்னும் தலைப்பில் மிக அழகிய கவி வரிகளை படைத்திருக்கின்றீர்கள் அம்மா. மாற்றம் தேடிய மாமனிதர்கள் வேண்டிய சுதந்திரம் வேண்டும் என்றும், தூய தமிழில் குழந்தை பேச வேண்டும் என்றும், பெண்மை காக்கும் பெண்மை வரமாக வேண்டும் என்றும், ஆணுக்கு பெண்ணாக ஆணுக்கு சமம் பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்ற செயலூக்கம் பெற வேண்டும் என்றும், இல்லாமை என்ற நிலை ஒழிய வேண்டும். அதாவது ஓட்டு கேட்க வரும் பொழுது பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வீசுவார்கள். அத்தகைய நிலையில் இருந்து மாறி மிகச்சிறந்த ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் வர வேண்டும். சுத்தமான பூமி வேண்டும், அதற்கு நமக்கு மனதில் உறுதி வேண்டும் என்று மிகச் சிறப்பான ஒரு கவி வரிகளை, மனதில் உறுதி வேண்டும் என்னும் தலைப்பில் அழகான கவி வரிகளை தந்த பழனி கு. அம்பிகாவதி சகோதரி அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பம்மா. அடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஆம், பல தலங்களிலும் வலம் வருபவர், இணைய நிகழ்வுகள் பலவற்றிலும் கலந்து கொண்டு சிறப்பிப்பவர். இப்பொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலும் இணைந்து தேன் தமிழால் சொல்லெடுத்து பாரதியாரை நெஞ்சில் இருத்தி கவி பாட வரும் அரங்கநாயகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். மிக்க நன்றி சகோதரி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் பூங்காவின் தலைமைக்கும் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், கவி தலைமை பவானி சகோதரிக்கும், இங்கு கூடியுள்ள அனைவருக்கும், இணையதளத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். பாரதி மீண்டும் வா என்ற தலைப்பில் நான் கவிதை பாட இருக்கிறேன். எம்மதமும் சம்மதம் என உணர்த்திய உத்தமன், ஜாதி பூசலை விரட்டிய சமத்துவன், தமிழை முதன்மையாக மொழியென பகர்ந்த மகத்துவன், கவியால் பரங்கிய விரட்டிய வித்தகன், முன்பே சுதந்திரப்பல்லு பாடிய தீர்க்க தரிசி, பெண்ணியம் போற்றிய பெருந்தகை பாரதி என்றோ, காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்ற பாசநாயகன், அடிமை விலங்கை உடைத்தெறிந்த போராளி, உன்னால் கிடைத்ததே இனிய சுதந்திரம், நலம் கெடாதை புழுதியில் எரியலாமா, பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டாமா, சூழும் கைமை இருளை ஒழிக்க வா பாரதி, சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்படுத்த வா பாரதி, மதிகட்ட மாந்தரை நல்வழிப்படுத்த வா பாரதி, தரம் தாழ்ந்த அரசியலை உயர்த்திட வா பாரதி, வன்கொடுமைக்காலான பெண்ணை காக்க வா பாரதி, வில்லெடுக்காமல் சொல்லெடுத்து போர்த்தெடுக்க வா பாரதி, சுரண்டும் ஊழலை தடுக்க வா பாரதி, சொர்க்கமாய் நாட்டை மாற்றிட வா பாரதி, உன்னால் அன்றி யாரால் முடியும் மாற்றம் தர, விரைந்து வா பாரதி, மீண்டும் பிறந்து வா, காணாமல் போன நாட்டுப்பற்றை நீல நாட்டிடவா, எட்டயபுரத்து கவிவேண்டா, பார்வோற்றும் பாரதமாக மாற்றிடவா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையம்மா, அருமையான கவி வரிகளால் பாரதியை மீண்டும் வா பாரதி, மீண்டும் வா பாரதி என்று மிக சிறப்பாக ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். எம்மதமும் சம்மதம் என்று கூறியவரே கவியால் பரங்கியவரை விரட்டியவர் என்றும், அடிமை விலங்கை ஒழித்தவர் என்றும், நலங்கெட புழுதியில் எரியவனான், சீர்கெட்ட நாட்டை சீர்தூக்கி வா பாரதி, சொர்க்கமாய் மாற்ற நீ வா பாரதி என்றும், நாட்டுப்பற்று மீண்டும் கூட்ட வா பாரதி என்றும், பாரதி மீண்டும் வா வா, இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்ற நீ மீண்டும் வா பாரதி, மீண்டும் வா என்று
தங்களுடைய கவி வரிகளாய் பாரதியை போற்றியும் பாரதியை மீண்டும் வா என்று அழைத்த அரங்கநாயகி கண்ணகி அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் நன்றி அம்மா, கொள்கின்றேன். மிக நன்றி. சிறப்பு அம்மா, அனைத்து கவி வரிகளும். நன்றி சகோதரி. நன்றி. வேறு யாராவது கவி பாட இருந்தால் தங்களுடைய வாசிக்கிற ஐயா கவி வாசிக்கிறீங்களா? அம்மா நான் காலையிலேயே வாசிச்சிருந்தேங்கம்மா. நன்றிங்க ஐயா. நான் காலையிலேயே வாசிச்சிருந்தேங்கம்மா. நன்றிங்க. இன்னும் யாரோ 2 பேரும் வரலப்பா. ஜாயின் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஐயா கவிதை திறந்திருக்கவங்க எல்லாருமே வாசிச்சுட்டாங்க ஐயா. கேட்டுட்டாங்க. இணைஞ்சிருக்கவங்க அனைவரும் கவிதை வாசிச்சுட்டாங்க. இணைஞ்சிருக்கவங்க அத்தனை பேரும். எடுத்துக்கோங்க. கேட்காது. அவங்க கனெக்ட் பண்ணலாம் சார். கல்யாணி அம்மா தாங்கள் ஏதாவது கவிதை வாசிக்கலாம். ஐயா வருமுறை நான் ஒரு சின்ன இது மட்டும் சொல்லியிருக்கேமா. ஐயா வருமுறை இன்று காலை முதல் 7 அமர்வுகள் நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு சிறு இது மட்டும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பாரதி பெருங்கவி விழா யாதுமாய் நின்றது கவி பாரதி பெருவிழா. தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றார் பாரதி. ஆனால் அந்த சிந்தனைகளை வீழ விடாமல் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் பல்வேறு சிந்தனை சுடர்களை ஒளிர்விட்டு ஒளிச்சுடரில் விழித்து பார்க்க செய்து தூஞ்சி இருப்போரையும் தூங்குவது போல் நடிப்பையும் தட்டி எழுப்பி சின்னஞ்சிறு சிட்டுகளை சிறகடித்து பறக்க செய்து பாரதி கண்ட இந்தியாவை உருவாக்க பல்வேறு குட்டி பாரதிகள் எல்லாம் அணிவகுத்து நிற்க மாநிலம் காக்கும் மதியினை உருவாக்கி தேமதுர தமிழில் அரங்கினை அழகுபடுத்திய அனைத்து இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கத்தை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. சிறப்பானதொரு கவியரங்க அமர்வு. கவிஞர் திலகம் திருமிகாசிரியர் விருது பெற்ற திருமதி பவானி அம்மா தலைமையிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து கவிதைகளை வழங்கிய அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும், நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருந்து வரவேற்புரை வழங்கிய திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை திறம்பட வழி நடத்திய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய உலக சாதனை தொடர் கவியரங்கத்தினுடைய நாயகிக்கும் ஐயாட திருமதி பவானி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த அமருடைய நிறைவு பாடலை பாடுவதற்காக திருமதி ராமலட்சுமி அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் திருமதி ராமலட்சுமி அவர்களே, உங்களுடைய இனிய குரலில் பாரதியார் பாடலை தருக என்று அன்போடு அழைக்கிறோம். வாருங்களாம்மா. வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் ஒரு புதுமை, 30 கோடி ஜனங்களுக்கும் முழு ஒரு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மனித உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, உளனில் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மிழந்த வாழ்க்கை இனியுண்டோ. இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு, இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி தரும் நாடு, நித்த நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. நன்றி. சிறப்பான ஒரு பாடலை பாடினார்கள். இந்த பாடலிலே நிறைய செய்திகள் இருக்கின்றன. பாரதியாருடைய இந்த பாடலிலே எண்ணற்ற செய்திகள் பொதிந்து இருக்கின்றன. இந்த பாடலில் தான் பொது உடைமை என்கிற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சமதர்மம், சமநீதி என்றெல்லாம் இருந்ததற்கு பதிலாக மாற்றாக பொது உடைமை என்ற நல்ல தூய தமிழ் சொல் இதிலே இடம்பெற்றிருக்கிறது. சோசலிசம் அல்லது கம்யூனிசம் என்ற சொல்லுக்கு சமூக தர்மம், சமதர்மம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட காலத்திலே பொது உடைமை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவிதையில் தான் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிற அந்த சமத்துவ சோசலிச சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் காணப்படுகிறது. பொதுவாக பாரதியாருடைய பாடல்களிலே இந்திய நாட்டின் விடுதலை பற்றி குறிப்பிட்டிருக்கும். அதை விடுதலை அடைவதற்காக நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கும். ஆனால் இந்த பாடலிலே எப்படிப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதை பற்றி அவர் சித்தாந்த ரீதியாக பேசப்பட்ட ஒரு பாடல், சிறப்பான பாடலை பாடினார்கள் திருமதி ராமலட்சுமி தனது இனிய குரலிலே வழங்கினார்கள். மிகவும் சிறப்பம்மா, மிகவும் மகிழ்ச்சி. தொடர்ந்து பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சி தமிழொலி வானொலியிலே இடம்பெறுகிறது. வாரந்தோறும் திங்கட்கிழமை இடம்பெறுகிறது. அந்த நிகழ்ச்சியிலே திருமதி ராமலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டிருப்பார். இதுவரை அவருடைய குரலை மட்டுமே கேட்ட எங்களுக்கு இன்றைக்கு உண்மையிலேயே அவர் முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. இன்றைக்கு தான் இந்த குவியம் வழியாக அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. வெறும் குரல் மட்டுமே கேட்போம். அந்த குரலை திருமதி விஜயா அவர்களுடைய கவியரசு இரா விஜயா அவர்களுடைய ஒருங்கிணைப்பின் கீழே திருமதி ராமலட்சுமியுடைய பாடல்கள் வரும். அதை வானொலிக்கு அனுப்புவோம். தமிழொலி வானொலியிலே அது ஒளிபரப்பாகும். இன்று முதன்முறையாக இவரை இந்த குவியம் வழியாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. சிறப்பான ஒரு பாடலை கொடுத்தீர்கள். தொடக்க பாடலை பாடிய திருமதி ஆனந்தி அம்மையாருக்கும், நிறைவு பாடலை பாடிய திருமதி ராமலட்சுமி அம்மையாருக்கும், வரவேற்புரை வழங்கிய திருமதி இரா கல்யாணி அம்மையாருக்கும், கவியரங்க தலைமை பொறுப்பேற்ற திருமதி
பவானி அம்மையாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை கவிஞர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் முறையாக இணைந்திருந்த கவிஞர் பிரபுலிங்கம் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிறைவடைகிற நேரத்திலே திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் சில வாழ்த்துரைக்கும் சொற்களை வழங்க வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை நண்பர்களை தோழர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது என்று தொடக்க விழாவிலே நாம் கேட்டும் கண்டும் இருந்த போதிலும் கூட இன்றைக்கு மற்றொரு மைல்கல்லாக தொடர்ந்து 7 அமர்வுகள் நடத்தி மிக சிறப்பானதொரு முறையிலே பாரதியை கொண்டாடி கொண்டிருக்கிறது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற இந்த தேரை அனைவரும் வடம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்முடைய தோழர்களும் இன்றைக்கு இதை மிக சிறப்பானதொரு முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்துணை உள்ளங்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியறிதலையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அமர்வு அல்லது ஒரு நிகழ்வுதான் பல தமிழ் அமைப்புகள் பாரதியை கொண்டாடி செய்து வருகின்ற போதிலே இன்றைக்கு 4 கவியரங்களும் இசையரங்கமும் உரையரங்கமும் சிறார் அரங்கமுமாக ஒவ்வொருவரும் இதை பொறுப்பேற்று மிக அற்புதமான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தான் என்பதை உறுதியாக இந்த உலகிற்கு தமிழர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு பாரதியினுடைய பாடல்களை நானும் ஒரு பாடலை இசைத்துவிட்டு இங்கே முடிவு பெறலாம் என்று நினைக்கிறேன். அனுமதி உண்டா ஐயா? தொடக்கத்திலேயே என்னை ஒரு பாடலை பாடச் சொன்னார். எப்படியாவது வந்து பாடுவேன் என்று சொல்லியிருந்தேன். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூன், நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூன், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தரெல்லாம், வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தரெல்லாம், தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். 30 கோடி முகம் உடையாளெனில் மொய்புறம் ஒன்றுடையாள், இவள் செப்பும் மொழி 18 சிந்தனை ஒன்றுடையாள், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை நீ சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்கி துலங்குக வையகமே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தரெல்லாம்,
தஞ்சமென்றே யுரைப்பீர் அவள் பேர் சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தியாக பாரத தேவியை வணங்கினான், தாய் நாட்டை வணங்கினான், தமிழை வணங்கினான், நல்லெண்ணங்களை வணங்கினான். அவனை வணங்கி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு பாடலை பாடினீர்கள். சொல்லடி சிவசக்தி என்ற அந்த வரிகளை இடம்பெற்ற ஓம் சக்தி ஓம் சக்தி. அப்ப பாரதியார் அருமையான பாடல். நன்றி அம்மா என்று திருமதி சத்யவதி குமார் அவர்கள் உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு பாடலை பாடினீர்கள், நல்ல ஒரு வாழ்த்துரை வழங்கினீர்கள். சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே திருமதி பத்ரிசியா பாப்பராயர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதென்றால், ஒரு வாழ்த்துரை வழங்குவதென்றால் இணையலாம். பெரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் இங்கே கவிதை வாசித்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு ஐயா. நானும் தயாரா இருக்கேன், வாசிக்கிறேன். அவர் அழைங்கம்மா. சத்யவதி குமார் ஐயா அவர்கள் புதுச்சேரியை சார்ந்தவர். பல தளங்களிலும் அவரை பார்த்திருக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள் ஐயா. குரல் கேக்குதா ஐயா? வணக்கம் ஐயா, என் குரல் கேக்குதா? சத்தியமூர்த்தி அவர்கள் இப்பொழுது கவிதை வழங்குவார்கள். வாருங்கள். அன்புடன் அழைக்கிறேன். சத்தியமூர்த்தி ஐயா, தவறாக சொல்லி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம். என் கவி முழக்கம்: பாரதியை பாடுவோம். கவிக்குயிலாய் காலமெல்லாம் கடமைதனை ஆற்றி கனித்தமிழை உயர்த்தியவர் கனிவாய் அன்று. தவிக்கின்ற மனங்களையும் தமிழால் தேற்றி தடம் பதித்தார் தரணியிலே தானாய் நின்று. குவித்தாரே நற்கவிதை குணத்தை ஏற்றி குதூகலமே தோன்றினாலும் மனத்தை தேற்ற பதித்திடுவோம் அவர் புகழை பாசம் கொண்டு. பைந்தமிழும் படர்ந்தோங்கும் பாரில் நன்றே நற்றமிழில் நற்கவிதை நாமும் தீட்டி நடந்திடுவோம் நற்புகழாய் நாளும் நன்றே. ஒற்றுமையாய் உலகினிலே ஒன்றி வாழ்ந்தே ஓங்கிடுவோம் இவ்வுலகில் ஊனம் வென்றே. பற்றுடனே பைந்தமிழை படரச் செய்வோம் பார்முழுதும் நற்றமிழை நல்லோர் போற்ற. கற்றவர்கள் கனித்தமிழை காவல் நின்றே கடந்திடுவோம் கனவுலகை கனித்தே நாமே. பாரதியை பாடுவோம் பைந்தமிழை சூடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என் கவிதையை ரசித்து கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சிறப்புகள் ஐயா, மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் ஐயா. காலமெல்லாம் கடமைதனை ஏற்றி கவி பாடுவோம் என்றும் பைந்தமிழ் பாட்டெடுத்து பாடுவோம். ஒற்றுமையால் உலகினில் வாழ்ந்தே பார் முழுவதும் பைந்தமிழால் பாடுவோம் என்று மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்து நம்முடைய கவி பாட திண்டுக்கல் நல்லாசிரியர் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ராதிகா அம்மா அவர்களே. பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று இப்பொழுது மற்ற ஆசிரியர்களுக்கு எல்லாம் மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் எங்கள் ஆசிரியர் மற்றும் தோழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ராதிகா அம்மா அவர்களே, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். சங்கத்தமிழ் பூங்காவின் தலைவனாம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி எங்களையெல்லாம் நாளும் தூண்டி மிக உற்சாகப்படுத்தும் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி உலக கவியரங்க தொடர் நாயகியாம் எங்கள் அன்பு சகோதரி பவானி அம்மாவையும் வணங்கி வாழ்த்துறை வழங்கிய கல்யாணி அம்மாவையும் வணங்கி மற்றும் எனது சக கவிஞர்களையும் வணங்கி பாரதியின் சிறப்பினை கூறும் ஒரு சிறிய கவிதையை படிக்கிறேன்.
சிறகை விரித்து பாடி பறந்து திரிந்தாய், கள்ளம் கபடமில்லா அன்பை காட்டி மகிழ்ந்தாய். கற்பனை சிறகை விரித்து பாடி பறந்து திரிந்தாய், கள்ளம் கபடமில்லா அன்பை காட்டி மகிழ்ந்தாய். எழுச்சி கனல் பொங்கும் வீர உரையாற்றினாய், விடுதலை உணர்வை அனைவருள்ளும் தூண்டினாய். எழுச்சி கனல் பொங்கும் தூண்டினாய். மனதுடன் கலந்தே வாடினாய். குற்றமற்ற நற்பண்புகளை குணமாய் ஆழமாய் தாய். எண்ணத்தை எளிமையாய் எழுத்தில் வெளியிட்டாய். புது கவிதை மரபை புதுமையாய் கொண்டு வந்தாய். எண்ணத்தை எளிமையாய் எழுத்தில் வெளியிட்டாய். புது கவிதை மரபை புதுமையாய் கொண்டு வந்தாய். பாமரனும் பாடி மகிழ்ந்திட சிந்து பாடலை பாடினாய். பாவலனும் பருகி நனைந்திட பாஞ்சாலி சபதம் படைத்தாய். பாமரனும் பாடி மகிழ்ந்திட சிந்து பாடலை பாடினாய். பாவலனும் பருகி நனைந்திட பாஞ்சாலி சபதம் படைத்தாய். கண்ணனின் காதலியாய் கசிந்து காதலில் உருகினாய். கண்ணம்மாவிடம் ஊடல் கொண்டு செல்ல சண்டை புரிந்தாய். ஐம்பூதங்களையும் அளவில்லா உன் சொற்களால் அடக்கி வைத்தாய். கலா ரசிகனாய் மாறி இயற்கை அழகை அள்ளி பருகச் செய்தாய். ஐம்பூதங்களையும் அளவில்லா உன் சொற்களால் அடக்கி வைத்தாய். கலா ரசிகனாய் மாறி இயற்கை அழகை அள்ளி பருகச் செய்தாய். ஆற்றல் மிகு போர்க்கருவியாய் கூறிய எழுத்தை தேர்ந்தெடுத்தாய். அந்நியனின் பீரங்கி பொடியாகிட கலங்கி ஓடச் செய்தாய். ஆற்றல் மிகு போர்க்கருவியாய் கூறிய எழுத்தை தேர்ந்தெடுத்தாய். அந்நியனின் பீரங்கி பொடியாகிட கலங்கி ஓடச் செய்தாய். உனக்கு கிடைத்த சொற்ப உணவையும் பகிர்ந்தளித்தாய். உலக உயிருக்கு சமநிலை காட்டி இன்பம் ஊட்டினாய். உனக்கு கிடைத்த சொற்ப உணவையும் பகிர்ந்தளித்தாய். உலக உயிருக்கு சமநிலை காட்டி இன்பம் ஊட்டினாய். மங்கிப்போன மாதர் மனதில் தன்னம்பிக்கை விதை விதைத்தாய். மகாசக்தி வெளிப்பட மானுடம் செலுத்திட கர்ஜித்தாய். மங்கிப்போன மாதர் மனதில் தன்னம்பிக்கை விதை விதைத்தாய். மகாசக்தி வெளிப்பட மானுடம் செலுத்திட கர்ஜித்தாய். விடுதலை நிச்சயம் என்பதை முன்கூட்டியே கணித்தாய். நாணியாய் ஆனந்த கும்மி கொட்டினாய். விடுதலை நிச்சயம் என்பதை முன்கூட்டியே கணித்தாய். நாணியாய் ஆனந்த கும்மி கொட்டி ஆடினாய். பழகிய யானையின் பசியாற்ற பழம் கொடுத்தாய். ஆங்கார யானை தூக்கி விசிட அல்லல் பட்டாய். உடல் நலிவுற்ற போதும் உள்ளம் நலிவடையா வீர சிங்கமே, உன் கடைசி மூச்சு வரை உரை எழுதி அலங்கரித்த தங்கமே, உன்னை நாங்கள் இழக்கவில்லை, உன் எழுத்தில் உயிர் வாழ்கின்றோமே, உன்னை எண்ணி பெருமிதம் கொள்கின்றோமே, காட்டுவோம் உன் எண்ணம் நனவாகவே. உன்னை நாங்கள் இழக்கவில்லை, உன் எழுத்தில் உயிர் வாழ்கின்றோமே, உன்னை எண்ணி பெருமிதம் கொள்கின்றோமே, காட்டுவோம் உன் எண்ணம் நனவாகவே. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி ராதிகா, திண்டுக்கல்லில் இருந்து. நன்றி, வணக்கம். அருமையம்மா, அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. மிக சிறப்பு. ஒவ்வொரு கவி வரிகளுமே மிக அருமையாக இருந்தது. கற்பனை சிறகை விரித்து பாடி பறந்து திரிந்தாய் என்றும், கள்ளமில்லா அன்புடன் கழித்து மகிழ்ந்தாய் என்றும், புது கவிதை மரபை புதுமையாய் கொண்டாய் என்றும், பாமரனும் பாடி மகிழ சிந்து பாடல் தந்தாய், பாவலனும் படிக்க பாஞ்சாலி சபதம் தந்தாய் என்றும், கலா ரசனையாய் மாறி இயற்கை அழகை எல்லாம் அள்ளி பருக செய்தாய் என்றும், அந்நியர் எல்லாம் பயந்து ஓடிய அவர்களுடைய படையை நடுங்கச் செய்தாய் என்றும், மங்கி போன மாதர் மனதில் தைரியத்தை ஊட்டினாய் என்றும், விடுதலை நிச்சயம் என்று முன்பாகவே ஞானியாக கணித்து சொல்லினாய் என்றும், உன்னை நாங்கள் இழக்கவில்லை, மீண்டும் நீங்கள் வர வேண்டும் என்று மிக அழகான ஒரு கவி வரிகளை படைத்த ராதிகா ராமலிங்கம் திண்டுக்கல் நாயகிக்கு மனதார சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பம்மா. வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய இசையரங்க பொறுப்பாளர், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி கிரிஜா ராஜசேகரன் அவர்கள் சென்னை மயிலாப்பூர் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். பாருங்கள் அம்மா. வணக்கம் ஐயா. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம்
என்பது பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதுறுதியாச்சு. எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதுறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே, ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே, ஆடுவோம், ஆடுவோம், ஆடுவோமே. நன்றி ஐயா. பாடினார்கள். ஆனால் இந்த பாடலை நாம் இப்போது மிக சாதாரணமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலுடைய வரலாற்றை 1921 மகாகவி பாரதியார் மறைந்து விடுகிறார். அதற்கு பிறகு 1947 இந்தியா விடுதலை அடைகிறது. இந்த இடையில இருக்கக்கூடிய 26-25 ஆண்டுகள், ஒரு நூற்றாண்டு காலம் இந்த பாடலை பாடக்கூடாது. இந்த பாடலை பாடினால் தண்டிக்கப்படுவார்கள். இந்த பாரதியாருடைய சுதேச கீதங்கள் என்ற நூலை வெளியிட்டதற்காக சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாத செய்திகள். இதெல்லாம் நம்முடைய யாருமே சொல்லித்தரவில்லை. நாம் ரொம்ப வரலாற்றுக்குள்ள போய் பார்க்கிற போது அறியக்கூடிய செய்திகள். சுதேச கீதங்கள் நூலை வெளியிட்டதற்காக, அது தடை செய்யப்பட்ட கீதங்களை வெளியிட்டதற்காக சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு திரைப்படத்திலே இந்த பாடலை பாரதியார் பாடல் என்று சொல்லாமல், பாரதியாருடைய பாடல்களிலே ஒரு பாடலை பாரதியார் பாடல் என்று சொல்லாமல், அந்த திரைப்படத்தினுடைய தொடர்புக்கு சற்றும் தொடர்பில்லாமல் ஒரு பாடலை திடீரென்று ஒரு நாட்டிய நிகழ்ச்சி போல் நுழைத்திருப்பார்கள். நுழைத்து முதலாக திரைப்படத்திலே வந்தது. அதற்கு பிறகு நாம் இருவர் படத்திலே நிறைய பாடல்கள் வந்தன. அதன் பிறகு நிறைய படங்களில் வந்திருக்கு. அதெல்லாம் 47க்கு அப்புறமா, 47க்கு முன்பாக எல்லாம் தடை செய்யப்பட்ட பாடல்கள். இப்போ நான் பாடிக்கொண்டிருக்கிற பாடல் எல்லாம் ஒரு காலத்திலே தடை செய்யப்பட்ட பாடல்கள். பாடினாலோ அல்லது அதை நூலாக வெளியிட்டாலோ அதனுடைய பிரதிகளை அச்சிட்டு கொடுத்தாலோ அது தேச விரோத செயலாக, தேச துரோக குற்றமாக கருதப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்கே இருந்திருக்கிறது. அதையெல்லாம் வென்றுதான் நாம் இந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒன்றும் வரலன்னு சொல்லுவாங்க. உண்மை அப்படி கிடையாது. நிறைய கிடைத்திருக்கிறது. நம்முடைய உரிமைகள், நாம் இருக்கும் நாடு நமது என்பது இருந்தோம், நமக்கே உண்மை உரிமையாம். அந்த வரியில் மட்டும் பாருங்களாமா.
நாம் இருக்கும் அந்த வரியில மட்டும் பாருங்க. நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். பூமியில் எவர்க்கும் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், ஆடுவோமே. நாம் இருக்கும் நாடு என்றறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் அறிந்தோம். பூமியில் யாருக்கும் இனி அடிமை செய்யோம் என்றால் வெள்ளைக்காரன் அவன் இனி அடிமை கிடையாது அப்படின்றார். பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்கிற அந்த 4 வரிகளை பாடினாலே சிறையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு காலம் இந்தியாவில் இருந்தது. அப்போ இந்தியா, மலேசியா போன்ற நாடுகள் ஒன்றாக இருந்தது. நீலகண்ட பிரம்மச்சாரி முதலில் இந்தியாவிலே சிறைபிடிக்கப்படுகிறார். ஆஷ்துரையை சுட்ட வாஞ்சிநாதன், இந்த ஆஷ்துரை கொலை வழக்கிலே வாஞ்சிநாதன் சுடுவதற்கு காரணமாக இருந்தவர் என்று அவரை முதல் குற்றவாளியாக வைத்து அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைத்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். விடுவிக்கப்பட்டவுடனே மலேசியாவிலே சிறையில் அடைக்கப்படுகிறார். எதற்காக என்று சொன்னால் சிங்காரவேலர் எழுதிய ஒரு நூலை வெளியிட்டார் என்பதற்காக சிறையில் அடைக்கப்படுகிறார். இப்படி எண்ணற்ற போராளிகள் எண்ணற்ற தியாகங்களை செய்து நமக்கு அந்த விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சாதாரணமாக சொல்லுவார்கள், பாரதியார் எதுக்கு புதுச்சேரி போனாரு, பாரதியார் எதுக்கு புதுச்சேரி, ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. சென்னையிலிருந்து புதுச்சேரி ஏன் போனார்னா வேற வழி இல்லை. வேற வழியில் அவன் ஒரு எழுத்தாளர், அவன் கவிஞன், அவன் சிந்தனைகளே உணர்வுகளை மறைத்து வைக்க முடியாது. அப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு புதுச்சேரிக்கு போகிறார். 12 ஆண்டு காலம் புதுச்சேரியில அங்க இருக்கிறார். இருந்துவிட்டு வெளியே வந்த உடனே கைது செய்து வருகிறார். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை சென்றிருக்கிறது. வறுமையிலும் பஞ்சத்திலும் பசியிலும் தன் கண்ணுக்கு முன்னாலே தன் பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம் கொல்லைப்படுகிறது என்று சொன்னால் அதை சகித்துக் கொண்டு ஒருவன் இந்த நாடுதான் முக்கியம் என்று சொல்லி இருந்தான் என்று சொன்னால் அந்த நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் சரி போனா போது விடு, வெள்ளைக்காரனை பாராட்டி ஒரு பாட்டு எழுதிடுவோம். அப்படி எழுதியிருக்காரா? எங்கேயாவது இருக்குதா? ஒரே ஒரு சான்று காட்ட முடியுமா? ஒரே ஒரு சான்று காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது? அதான் அவருடைய உறுதி, உறுதித்தன்மை. கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். ஒரு சர்பட்டம் கொடுத்துருப்பான், சில பதவிகள் கொடுத்துருப்பான், அன்றைக்கு இருந்த சட்டமன்றத்துல உறுப்பினராக கூட ஆக்கியிருப்பான், சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருப்பான், எது வேணாலும் செஞ்சிருப்பான். ஆனால் ஒரு சிறிதும் விட்டு கொடுக்காமல் தான் வாழ்ந்த அந்த 39 ஆண்டு காலமும் தன் வாழ்நாளை இந்திய விடுதலைக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவர். நிறைவு நேரத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே இறுதி நேரத்திலே தன் உயிரை விடுகிற பொழுது கூட சொல்லுவார்கள், 13 பேர் தான் கலந்து கொண்டார்கள். அவன் பிணத்தின் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட வந்திருந்தவருடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது என்று வைரமுத்து சொன்னதாக காலையில் கவி பேரகையிற ஆனந்த் சொன்னார்கள். வந்திருப்பாங்க, ஒரு பெரிய ஊர்வலமே வந்திருக்கோம், வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் தடுக்கப்பட்டிருந்தது. பாரதி இறந்தார் என்ற செய்தி வெளி உலகத்துக்கு தெரியவில்லை. அதான் உண்மை, தெரியவில்லை. ஏனென்றால் பாரதி காந்திக்கு தெரியும். பாரதி இறந்த பிறகு ஒரு ஓராண்டு 2 ஆண்டு கழித்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார் மகாத்மா காந்தி. அவருக்கு அந்த செய்தி தெரியவில்லை. அந்த செய்தி தெரியாமல் மறைக்கப்பட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு.
இப்படிலாம் வாழ்ந்த அவன் ஒரு கவிஞராக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு பெரும் போராளி. அந்த போராளியுடைய பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 7 அமர்வுகள் நிறைவு பெற்று 8வது அமர்வு தொடங்க இருக்கின்ற தருணத்திலே இந்த அமர்வை நிறைவு செய்து, அடுத்த அமர்வு அது நிறைவு விழா அமர்வு தான் என்றாலும் கூட அந்த அமர்விலே பிரான்ஸ் நாட்டு மக்கள் எல்லாம் இணைந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த அமர்வுக்கும் உங்களை எல்லாம் அன்புடன் அழைத்து இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.